நீங்க சொன்னீங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு. இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானா? பைத்தியக்காரத்தனம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? மக்கள் அதான் சொல்றாங்க. இல்ல, மக்களே நிறைய கமெண்ட். ஓகே. நான் பிக் பாஸ்க்கே சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு இதுல. ஓகே. ஃபுல் உங்க கமெண்ட் செக்ஷன் ஓபன் பார்த்தா, ஓ இந்த திவாகர் மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை தான் உள்ள விடுவாங்க. இந்த மாதிரி கத்திட்டா போதுமே உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் ஒரு விமர்சனம் இருக்குதா செய்யுது. இதை வந்து நீங்க பைத்தியக்காரத்தனமா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா அது பைத்தியக்காரத்தனம் தான். ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே வைக்காம 2 பேர்கிட்ட வந்து 3 எலக்ட்ரிக் வண்டியை எடுத்து இன்னைக்கு 2 கோடி ரூபா நான் டர்ன் ஓவர் பண்றேன் அப்படின்னா வெளியே பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது கண்டிப்பா பைத்தியக்காரத்தனமா தோணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து திறமை அப்படின்னு நான் நம்புறேன். காமன் மேன் ஷோக்கு வர்றதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்துட்டு இப்ப நீங்க சொல்றீங்களே ஒரு டேலண்ட் அப்படின்ட்டு, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா டேலண்ட் இல்லாம இந்த சமூகம் விட்டுடுமா? 2 கோடி இருக்குது இல்லையா, டர்ன் ஓவர் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, எதுக்கு உங்களுக்கு பிக் பாஸ் வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்ல, இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்னொன்னு செலவே பண்ணாம மார்க்கெட்டிங் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்லி தரவா? உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். இந்த ஒரு தாலி சென்டிமெண்ட்டை வச்சு 10 எபிசோட நான் பரபரப்பா கேட்டேன். இப்போ ராஜு கிட்ட வந்துட்டு நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 7 பேரை வந்துட்டு எனக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் உடனே மாத்திட்டீங்களே, அது ஏன், எதனால? எனக்கு பின்னாடி இருக்கிற 7 பேரு அப்படின்றதான் நான் சொன்னேன். பார்த்து அப்படி தெரியலையே. ஆக்சுவலா அங்க ராஜு சொன்னதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கீழே இருக்கிறதுனாலதான் நீங்க மேல நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அதை நான் அக்ரி பண்றேன். அது தப்பா தெரியலையா நீங்க சொல்லும் போது உங்களுக்கு? இல்லைங்க, அது வந்து எனக்கு வந்து தப்பா. ஏன்னா இப்ப அவங்க ஒழுக்கமா இல்லைன்னு சொன்னா வெளியில அடிப்பாங்க ராஜுவை பிடிச்சி மக்கள். அவரு அடுத்த ஆப்ஷன் வந்து அது அவரு அதைத்தான் அவர் வந்து அங்க சொல்லி ஆகணும். சொல்லி ஆகும்னா அப்ப ஸ்கிரிப்டடா? கண்டிப்பா அது ஸ்கிரிப்டே கிடையாது. அப்ப சொல்லிதான் ஆகும் நீங்க சொல்றீங்க. எந்த ஒரு தைரியத்துல அவர் சொல்லிடுவாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு? நீங்க சொல்றீங்களா அந்த பைத்தியக்காரத்தனம் அப்படின்றத? நான் சொல்லலங்க, அவங்க மக்கள் சொல்றாங்க இல்லைங்களா? நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அவர் வந்து டாஸ்க் அந்த அளவுக்கு விளையாடலைன்னா கூட அவர் நல்லா பேசினாரு, அதனாலதான் வந்து அவர் வின் பண்ணாரு அப்படின்றத நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அப்ப அவங்க கஷ்டப்பட்டு விளையாடிட்டு வராங்கல்ல, அவங்கெல்லாம். லாஸ்டா நாங்க கோர்ட் விஷயம் ஒன்று பார்த்துருந்தோம். அதுல ராஜு வந்துட்டு நீங்க கோர்ட் மேல அதுல ஏத்திட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டது சரியாது? கண்டிப்பா சரிங்க. ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் பத்மஜா. இன்னைக்கு நம்ம ஷோல யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காமன் மேன் ஷோல வந்துட்டு ஊருக்கே சாப்பாடு போடுவேன், பிக் பாஸ்க்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ வெங்கடேஸ்வரன் அவரை தான் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ண போறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். பிக் பாஸ்க்குள்ள போன உடனே அந்த காமன் மேன்ஸ்ல ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களை பற்றி கேட்கணும்னா நான் ஊருக்கே சாப்பாடு போட்டிருக்கேன், பிக் பாஸ்க்கே சாப்பாடு போடுவேன், என்னால் சாப்பாடு போட முடியும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அது எந்த தைரியத்தில் நீங்கள் சொன்னீங்க? ஆக்சுவலாக வந்து என்னுடைய நோக்கம் வந்து ரொம்ப பெருசுங்க. அதை வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் நாம் வந்து ஒரு உறுதியாக நம்ம வந்து சொல்லும் போது தான் நமக்கான கான்ஃபிடென்ட் இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். அப்போ சும்மா சொன்னீங்களா? கண்டிப்பாக அது சும்மா சொல்லலை. அதாவது நம்மளோட இலக்கு நம்மளால் அடையவே முடியாது அப்படின்ற ஒரு இலக்கை நம்ம வந்து வச்சுட்டு ஸோ அதை நோக்கி நம்ம வந்து ஒரு பயணமாக நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து பின்னாடி வந்து பெருசாக வந்து எந்த பேக் போனும் வந்து கிடையாது. சின்ன வயசுலேருந்து நானும் என்னை வளர்த்தது ஆளாக்குனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அம்மா மட்டும்தான். அப்பா வந்து எங்கள் கூட இல்லை, தனியாக தான் வந்து இருந்தார். ஸோ ஒரு தனியாக எங்கள் அம்மா வந்து தனியாக ஒரு ஆளாக இருந்து என்னை வந்து கொஞ்சம் ஆளாக்கி எங்கள் அம்மாவோட கனவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து பார்க்கணும், மற்றவங்களுக்கு இடையில வந்து பெரிய ஆளாக பார்க்கணும் அப்படின்றத அது சின்ன வயசுலேருந்தே ரொம்ப சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு பெரிய வந்து பூஸ்டப்பாக வந்து இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட வந்து நான் முதல்ல சொல்லியிருப்பேன் ஒரு 7 பேருக்கு இப்போ வந்து நான் வந்து வேலை கொடுத்துட்ருக்கிறேன். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய அந்த நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தாட் இருந்தாலும் இதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முயற்சி, அந்த முயற்சி மட்டும்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7 பேர் இப்போ இன்றைக்கி நான் வந்து வேலை கொடுத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு, இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தானே? ஸோ டேலண்ட்லாம் வந்துட்டு அங்கே உள்ள வேணாவா? இந்த மாதிரி பைத்தியம் இருந்தால் போதுமா? ஓகே. இப்போ
பைத்தியம்னு இப்ப நீங்க பைத்தியக்காரத்தனம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? மக்கள் அதான் சொல்றாங்க. இல்ல மக்களே நிறைய கமெண்ட். ஓகே, நிறைய பேர் சொல்லலாம், அது தப்பே இல்லை. அது வந்து அவங்களுடைய கருத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா வந்து அதை கண்டிப்பா நம்ம வந்து கவனிக்க வேண்டியதுதான். இங்க பைத்தியக்காரத்தனம் அப்படின்றத நீங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்துல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா நான் ஏத்துக்கிறேன். இல்ல மக்கள் கிட்ட என்ன வருதுன்னா, டேலண்ட்லாம் வந்துட்டு பயங்கரமா நிறைய பேர் வந்துட்டு நிறைய படிச்சிருக்கிறாங்க, நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணி காமிச்சாங்க, சாங் பாடினாங்க, மிமிக்ரி பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இவர் வந்துட்டு அங்க வந்துட்டு கையை மட்டும் அசைச்சு அவர் லவுடா பேசி நான் பிக் பாஸ்க்கே சாப்பாடு போடுவேன் அப்படின்னு சொன்னது ஒரு இதுல ஃபுல் உங்க கமெண்ட் செக்ஷன் ஓபன் பார்த்தா, ஓ இந்த திவாகர் மாதிரி இந்த மாதிரி ஆளுங்களை தான் உள்ள விடுவாங்க, இந்த மாதிரி கத்திட்டா போதுமே உள்ள விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடம் ஒரு விமர்சனம் இருக்குதா செய்யுது. சரி மேம், இப்ப நான் வந்து உங்ககிட்ட திருப்பி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்ப இந்த விக்டிம் கார்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா? அத விக்டிம் கார்டுன்னு இப்பதான் ரீசெண்டா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த விக்டிம் கார்டு அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன மேம்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ், நம்ம கிட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஒண்ணு இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்டேஜ் விக்டிம் கார்டு. பவர்ஃபுல்லா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. சோ நம்ம கிட்ட அது ஒரு மைனஸாவும் இருக்கலாம், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப என்னுடைய மைனஸ் அப்படின்ட்டு இப்ப என்னோட ஸ்டோரி நான் சொல்லாம உங்ககிட்ட? இப்ப எனக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அம்மா மட்டும்தான். அம்மா வந்து இந்த கூத்தாடுவாங்க. கிராமத்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கூத்தாடி பையன் அப்படின்னு சொல்றதே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வெளியிருந்து பார்க்கறதுக்கு தெரியாது. இப்ப என்ன மாதிரி அம்மாவோட வளர்ப்புல மட்டுமே வளர்ந்தவனுக்கு இவன் பாரு கூத்தாடி பையன் இருக்கான், போறான் வர அப்படின்னும் போது அந்த சின்ன வயசுல சொல்லும் போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு வலிகள் வேதனைகள் இருக்கும் அப்படின்றத என்னால மட்டுமே வந்து உணர முடியுமே தவிர அது வந்து மற்றவங்களால வந்து கண்டிப்பா வந்து உணரவே முடியாது. ஸோ அப்படி அந்த ஸ்டேஜில் இருந்து நிறைய ஒரு சில சம்டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாட்டுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். ஈவன் இப்போ நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கூட எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட என்னோட குழந்தைங்களுக்கு தீபாவளி பொங்கல் அந்த மாதிரியான டைமில் துணி இந்த வெடி அந்த மாதிரியான விஷயங்கள் கூட வாங்கி தர முடியாத ஒரு சுச்சுவேஷன்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ இப்போ அங்கிருந்தெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ அந்த மாதிரியான அந்த விக்டிம் கார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி எனக்கு நிறைய வந்து மைனஸ் இருந்தாலுமே நான் வந்து அது வந்து இங்கே நான் வந்து விக்டிம் கார்டை நான் ப்ளே பண்ணி இல்லை, எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்குது, எல்லாரோட லைஃப்லையுமே ஸ்டோரிஸ் இருக்குது. அப்படி எல்லாருக்குமே ஸ்டோரிஸ் இருந்து அவங்க விக்டிம் கார்டு ப்ளே பண்ணலாம் தான். காமன் மேன் ஷோக்கு வர்றதுக்கு ஒரு டேலண்ட் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜியே வந்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு டேலண்ட் அப்படின்ட்டு, ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் இன்னைக்கு வந்து ஒரு 2 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா டேலண்ட் இல்லாமல் இந்த சமூகம் விட்டுடுமா? ஓகே, எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் சொல்லியிருக்கேன், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னைக்கு வந்து நான் 2 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த சமூகத்துல அந்த அளவுக்கு ஈஸியா வந்து நம்ம சர்வே பண்ணி வந்துட முடியுமா டேலண்ட் இல்லாம? வர முடியாதா? 2 கோடி இருக்குது இல்லையா, டர்ன் ஓவர் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, எதுக்கு உங்களுக்கு பிக் பாஸ் வேணும் மேம்? இப்ப நம்ம இதை முதல்ல நம்ம வந்து முடிச்சிருவோம். இப்ப இந்த 2 கோடி ரூபா வந்து இந்த டர்ன் ஓவர் வருது அப்படின்றதே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு நான் வந்து எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருப்பேன். அப்ப கண்டிப்பா வந்து அந்த டேலண்ட் இல்லாம இங்க யாருமே வந்து மேல வந்துட முடியாது மேம். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் 2010 காலேஜ் முடிச்ச கையோட 6500 ரூபா வந்து 6300 நான் வந்து சேலரி வாங்கினேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷத்தில் நான் வந்து ஒரு 2 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன்னா அப்போ என்னுடைய அந்த டேலண்ட் அப்படின்றது என்னென்ன மாதிரியான டேலண்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நான் அங்கேயே சொல்லியிருப்பேன், வாய் மட்டும் தாங்க. ஓகே, இப்போ அந்த வாய் மட்டும்தான் வச்சு தான் நான் வந்து அடுத்தடுத்த பிஸ்னஸை வந்து நான் வந்து பண்ணி இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து நான் வந்திருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழை இலைங்க. 2 ரூபா ஒரு வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 2 ரூபா. அதை கட் பண்ணி விட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 ரூபாலேருந்து 10 ரூபா வந்து நம்ம அதெல்லாம் ஏர்ன் பண்ண முடியும். எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து எப்படி சரியாக யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு என்ன அங்கே வந்து ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்றத மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸாக வச்சு இன்னைக்கு வரைக்கும் இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அது பைத்தியக்காரத்தனம் தான். ஆனால் 2 ரூபா வெறும் 2 ரூபா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்மளால் வந்து 10 ரூபா வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா அது என்னோட திறமை. 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்காம 2 பேர்கிட்ட வந்து 3 எலக்ட்ரிக் வண்டியை எடுத்து அந்த வண்டியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சு இன்னைக்கு 2 கோடி ரூபா நான் டர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா
வெளியே பார்க்கறதுக்கு உங்களுக்கு அது கண்டிப்பாக பைத்தியக்காரத்தனமாக தோணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து திறமை அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நீங்கள் என்ன கேட்டீங்க? 2.5 கோடி வருது சொல்றீங்க இல்லையா டர்ன் ஓவர், எதுக்கு உங்களுக்கு பிக் பாஸ் வேணும் மேம்? இப்போ இந்த 2 கோடி ரூபா டர்ன் ஓவர் அப்படிங்கிறது வேற. இந்த 2 கோடியில் வந்து நமக்கு என்ன இன்கம் அப்படிங்கிறது வந்து வேற. ஓகே. ப்ராஃபிட் அப்படிங்கிறது வேற, டர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்து வேற. இந்த டர்ன் ஓவருக்கும் ப்ராஃபிட்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. இந்த டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன்னே தவிர எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு ஒரு பக்கம் பார்க்கணும் இல்லையா? 2 கோடி ரூபா டர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு. ஆனா வந்து என்னுடைய கடனே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு கடன் இருக்கு. ஓகே. ஒரு சாதாரணமான ஆளுங்க உங்களால ஒரு 5 to 10 லட்சம் ரூபா வந்து கடன் வாங்க முடியுமா? கஷ்டம். உங்களை நம்பி கொடுப்பாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பாங்களா? தெரிஞ்சவங்க கொடுப்பாங்களா? கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்களா? இல்ல பேங்க் கொடுக்குமா? ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை நான் எப்படி யூஸ் பண்ண அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? 80 லட்சம் ரூபா கடன், 2 கோடி ரூபா வந்து டர்ன் ஓவர். இன்னொன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்னொன்னு செலவே பண்ணாம மார்க்கெட்டிங் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லி தரவா? செலவே பண்ணாம ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க. இப்போ இந்த பிக் பாஸ் தான் காமன் மேனுக்கு நான் உள்ள வந்து வந்தேன் இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அதுக்கு நான் செலவு பண்ணது ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 5000 செலவு பண்ணுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 3 நாள் நான் வந்து எஃபோர்ட் போட்டேன். ஓகேங்களா? ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 5000 ரூபா. 2 நாள் கொஞ்சம் போயிட்டு வந்தேன், காரில் கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து வாடகை ஒரு 5000 ரூபா கொடுத்தேன். அவ்வளோதான். நான் இது வரைக்கும் போனது வந்தது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா வெறும் 10 ரூபா செலவு தான். எலக்ட்ரிக் வண்டியில் சார்ஜ் போடுவேன், வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் நிப்பாட்டுவேன், மறுபடியும் அந்த வண்டியிலே அப்படியே வந்துடுவேன். 10 ரூபா சார்ஜ் தான் சார்ஜ் போடுறதுக்கு. மற்றபடி நான் வந்து பெருசாக வந்து எதுவும் செலவு பண்ணல. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் சாப்பிட்டு போகிறோம், அங்கே போனால் அவங்க வந்து சாப்பாடு உபசரிப்பு எல்லாத்தையும் வந்து அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சிருக்கிறேன் இல்லைங்களா? அது நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக எடுத்துக்கங்க, இல்லை நல்ல விதத்தில் எடுத்துக்கங்க. ஆனால் திரும்பி பார்க்க வச்சேன் பார்த்தீங்களா? இதுதான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே. 1 ரூபாய் எனக்கு செலவு கிடையாது, பெருசாக செலவு இல்லைங்க. நான் வந்து இவ்வளோ பேரை, பல லட்சக்கணக்கான பேரை என் பக்கம் வந்து நான் வந்து கவனத்தை ஈர்த்துருக்கிறேன் இல்லைங்களா? இன்னைக்கு உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக தெரியலாம், தப்பே இல்லை. இது நாளைக்கு உங்களுடைய அந்த பார்க்குற பார்வை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மாறும். முதல்ல என்னை வந்து நான் கவனிக்க வைக்கிறேன், அதுக்கப்புறம் என்னை பற்றி நான் உங்களுக்கு புரிய வைக்க நான் ட்ரை பண்ணுறேன். என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட பிஸ்னஸை நான் எப்படி என்னோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி செலவு பண்ணாமல் இந்த மாதிரியும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல வரேன். இப்போ ராஜு கிட்ட வந்துட்டு நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா 7 பேரை வந்துட்டு எனக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு, அப்புறம் உடனே மாத்திட்டீங்களே, அது ஏன், எதனால? மேம் ஆக்சுவலாக அங்கே சொல்ல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு பின்னாடி இருக்கிற 7 பேர் அப்படின்றத தான் நான் சொன்னேன். சொல்லும் போது அந்த இன்னும் கொஞ்சம் புரியறதுக்காக எனக்கு கீழே இருக்கிற 7 பேர் அப்படி தெரியலையே. இல்ல அது நீங்க மறுபடியும் கொஞ்சம் நீங்க ப்ளே பண்ணி கூட பாருங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பின்னாடி இருக்கிற 7 பேர் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் மறுபடியும் வந்து கீழே இருக்கிற 7 பேர். ஆக்சுவலா அங்க ராஜு சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கீழே இருக்கிறதுனால தான் நீங்க மேல தான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. அதை நான் அக்ரி பண்றேன். அது தப்பா தெரியல நீங்க சொல்லும் போது உங்களுக்கு? இல்லைங்க, அது வந்து எனக்கு வந்து தப்பா நான் சொல்லும் போது புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கீழே இருக்கிறாங்கன்றத சொன்னனே தவிர்த்து மற்றபடி இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. அதனாலதான் கண்டிப்பாக வந்து அந்த 7 பேர் எனக்கு கீழே இல்லை. நான் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வந்து ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஆள். இப்போ நான் இல்லைன்னா கூட என்னுடைய வேலையை வந்து என் டீம் ஆளுங்க அங்கே வந்து பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கூட வெங்கடேசன் வேறு வேலையில் இருக்கான் அப்படின்னா என்னோட ப்ரெசன்ஸை அங்கே போயிட்டு என் டீம் ஆளுங்க போயிட்டு பார்ப்பாங்க. ஸோ எனக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்டை வந்து என் டீமுக்கு கண்டிப்பாக வந்து மற்றவங்க கொடுக்குறாங்க இப்போ. ஆனால் எங்களுக்கு பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லை. நீங்கள் ஏதோ வந்துட்டு உங்களுக்கு கீழே அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் ராஜா மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு டெலிவிஷனில் பார்க்கும்போது மக்கள்கிட்ட. அப்போ அதுதான் வருது. நீங்கள் என்னோட நடவடிக்கை அந்த அதில் முழுசாக நீங்கள் பார்த்துருந்தாலுமே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நான் உள்ளே வரும்போதும் சரி, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் விழுந்து கும்பிட்டு நான் வந்து வெளியில் போகும்போதும் சரி, என்கிட்ட வந்து பார்த்தோன்னாக்கா அந்த தெனாவிட்டு திமிருத்தனம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து என்னால் வந்து அதை நான் காமிக்கவே முடியாது. என்கிட்ட அது கிடையவே கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரணமான ஆள் தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சேம் அதே ட்ரெஸ் தான். என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து என்னைக்குமே நான் காமிச்சிக்க முடியாது. ஏன் வந்து காமிச்சிக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட இல்லை.
ஓகேங்களா, கடன் அதிகமாக இருக்குது, டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் மேலே என்னோட தன்னம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஸோ உங்களோட கொஸ்டின் என்னவா இருந்தது? உங்களுக்கு கீழே அவங்கன்னு சொல்லிட்டு மேலன்னு கரெக்டாக தான் கண்டிப்பாக வந்து கிடையாது. ஓகே. எல்லாருமே நான் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான், எல்லாருமே வந்து ஈக்குவல் தான். நான் எல்லாத்துலேயுமே இதை தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது உங்களோட அங்கே ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல கண்டிப்பாக, அவங்கக்கிட்ட எதுவும் பேசுனீங்களா? நான் பேசினேன். நான் இதை முடிச்ச உடனே வந்து அந்த ஷூட் அன்னைக்கு முடிச்ச உடனே மறுநாள் காலையிலேயே வந்து அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத நான் வந்து வெளிப்படையாகவே அவங்ககிட்ட, பெரும்பாலும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து என்னோட வைஃப் கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறனோ இல்லையோ, என்னோட டீம்மேட்ஸ் கிட்ட வந்து நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவேன். அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க இதை பார்த்து? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்க வந்தாங்களா, ஏன் இப்படி சொன்னீங்க? இல்லை, இது வரைக்கும் அவங்க வந்து பெருசாக வந்து என்கிட்ட நெகட்டிவாக வந்து எதுவும் பேசலை. அவங்க பார்த்ததை அவங்க புரிஞ்சுக்கிட்டதை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என் கூட வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே கடைசியாக ஜாயின் பண்ணவர் ஒரு 6 மாதமா, இன்னொரு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணவர் வந்து 6 வருஷமாக என் கூட இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து எங்கேயுமே அவங்கள வந்து டாமினேட் பண்ண மாட்டேன், அவங்கள நான் எங்கேயுமே வந்து கீழே தள்ள மாட்டேன் அப்படின்றத அவங்க என்னை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் நீங்கள் தான் டாமினேட் பண்ணிட்டீங்களே, பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணலன்னு சொல்றது இல்லைங்க. அங்க வந்து டாமினேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்பவும் நான் வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற 7 பேர் அப்படின்றத நான் முதலே சொல்லியிருப்பேன். நீங்க அந்த கிளிப்பு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி கூட போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா இப்ப நான் வந்து ஏன் அது அப்போ அவங்களுக்கு முன்னாடி நீங்க இருக்கிறீங்களா அப்படின்னா, ஆமா அவங்களுக்கு முன்னாடி நான் இருக்கிறேன். ஏன் முன்னாடி இருக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல எது நடந்தாலுமே நான் தான் முதல்ல வந்து அஃபெக்ட் ஆக போறேன். எந்த தப்பு நடந்தாலும் சரி, எந்த சரியா நடந்தாலும் சரி, அதுக்கு முழு ரெஸ்பான்ஸ் நான் அப்படின்றதுனால தான் நான் 7 பேருக்கு முன்னாடி அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ கேம் செக்மெண்ட்ஸ் வைக்கும்போது லாஸ்ட்டாக நாங்கள் கோர்ட் விஷயம் ஒன்று பார்த்துருந்தோம். அதில் ராஜு வந்துட்டு நீங்கள் கோர்ட் மேலே அதில் ஏற்றிருந்தீங்க. ஏற்றிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்டது சரியாது? கண்டிப்பாக சரிங்க. ஏன் சரி அப்படின்னா உங்கள் பாயிண்ட் வேல்யூபிளா? ஆமாம். இதில் வந்து நான் 2 விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சமம் தான். ஓகே, ஓகேங்களா? அது நீங்க நம்புறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆமா, அந்த கோர்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட அவங்களே வந்து சொன்னது என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க கேட்ட ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குது இல்லையா, ஒழுக்கம். ஆமா, அது சரியா? நான் அந்த எபிசோட்லயே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லாயர் அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா தாராளமா வந்து ஒரு கருத்தை வச்சு ஜெயிச்சாலும் அது வேல்யூபிள் தான், 10 பாயிண்ட் வச்சு ஜெயிச்சாலும் அது வந்து வேல்யூபிள் தான். என்னால் வந்து அந்த இடத்துல நிறைய எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நான் வந்து ஏன் அவரை மட்டுமே வச்சு நான் அப்படியே வந்து லாக் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஆப்போனண்ட் மணிவண்ணன் வந்து அவர் வந்து ராஜு பேரை சொல்லியிருந்தார். ஸோ அவர் அதை சொன்னதுனால நம்ம அவரையே வச்சா லாக் பண்ணலாமே அப்படின்றதுனால தான் நான் வந்து அந்த பாயிண்ட்டை மட்டுமே வச்சு லாக் பண்ணேன். எனக்கு ஏதேற அந்த இடத்துல வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன் எல்லாமே இருந்தது. அவர் மறுபடியும் இல்லை நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் வச்சு தான் நான் வந்து ஜெயிச்சேன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா அதுக்கு அவருக்கு பேக் ஃபயராக கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு கொஷின் என்கிட்ட இருந்தது. ஸோ அதை நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த ஹோல் டீமே வந்து கொஞ்சம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கும். என்ன அதை நம்ம இங்கே சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னை பற்றி அந்த குரூப்பில், அதாவது என்னோட அந்த கண்டஸ்டண்ட்டுக்கு தெரிஞ்சதை விட என்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீம் மெம்பர்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்களா, ப்ரொடக்ஷன் டீம் இருந்தாங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். என்னை பற்றி மட்டும் இல்லை, மொத்தம் அந்த 50 பேர் இல்லை 22 பேர் எல்லாரை பற்றியுமே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அடுத்தது வந்து இவன் இந்த மாதிரி பாயிண்ட் எடுத்து வைப்பான் அப்படின்றத மேபி அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ராஜு வந்து அவர் தோத்தா என்ன ஜெயிச்சா என்ன, உண்மையாகவே எனக்கு வந்து என்ன சொன்னார், ஒழுக்கம் தான் அப்படின்றத அவரே வந்து சொல்ல வச்சோம். ஸோ அங்கே வந்து நான் வந்து ஒரு வக்கீல்ன்றதுனால நான் வந்து அங்கே ஒரு வக்கீல்ன்றவன் எடுத்த ஒரு கேஸை ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலையை தவிர்த்து அந்த இடத்துல ரொம்ப சரி ரொம்ப தவறு அப்படின்றத பெருசாக வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை இல்லையா? ஓகே, கரெக்டு தானே? ஸோ அந்த இடத்துக்கு அது சரிதான். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் வச்சுருந்துருக்கலாம். அடுத்தடுத்த வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் அங்கே இருந்தாலுமே எனக்கு அந்த ஒரு பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து லாக் பண்ண இல்லையா? ஏங்க 10 ஆப்ஷன் இருக்குதுங்க. இப்போ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு 10 ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இந்த ஒரே ஆப்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு போகணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அதை வச்சு போகிறது தானேங்க புத்திசாலித்தனம்.
ஓகே. ஈவன் எனக்கு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரி நான் உடனே வந்து கூப்பிட்டுருக்க முடியும். அங்கே என்னோட கண்டஸ்டன்ட் 2-3 பேர் வந்து கூப்பிட்டுருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம ஒருத்தரை வச்சே லாக் பண்ண முடியுன்றத ஏன் அப்போ அவங்க வந்துட்டு பயந்துட்டு சொல்றதுனால இருக்குதா? ஏன்னா இப்போ அவங்க ஒழுக்கமா இல்லைன்னு சொன்னா வெளியில அடிப்பாங்க ராஜுவை பிடிச்சி மக்கள். ஸோ அந்த இடத்துல அவங்க கண்டிப்பா எஸ் தான் சொல்லணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக கிடையாது. அவரு அடுத்த ஆப்ஷன் வந்து அது அவர் அதைத்தான் அவர் வந்து அங்கே சொல்லி ஆகணும். அவர் வந்து இல்லை நான் சொல்லி ஆகணும். அப்போ ஸ்கிரிப்டடா? கண்டிப்பாக அது ஸ்கிரிப்டே கிடையாது. அப்போ சொல்லி தான் ஆகும் நீங்க சொல்றீங்க. அவர் அங்கே அதை சொல்லலை அப்படின்னா அடுத்த பாயிண்ட் என்கிட்ட ரெடியாக இருந்தது. ஸோ நான் வந்து அவர் ஃபேஸ் பார்க்கல, நான் வந்து கீழே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அவர் சொல்லலை அப்படின்னா உடனே நான் அடுத்த பாயிண்ட் நான் எடுத்து வச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அந்த அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்றது இங்கே அது வேணாம். இங்கே அது வேணாம். எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அவர் சொல்லிதான் ஆகும் இதை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, எந்த ஒரு தைரியத்துல அவர் சொல்லிடுவாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு? நான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, என்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறீங்களா அந்த பைத்தியக்காரத்தனம் அப்படின்றத நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்கிறாங்க சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் என் கான்ஃபிடென்ட் லெவல். நான் எந்த இடத்துல நான் அதிகமாக பேச மாட்டேன். அப்போ உங்க கான்ஃபிடென்ட் வந்து ராஜு வந்துட்டு சொல்லிடுவாரு, சொல்லலாம் இல்லைன்னா மக்கள் கிட்ட அடி வாங்குவாருன்னு ஒரு நோக்கத்தோட நீங்க ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். இல்லை, அதை நம்ம அப்படியே நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இல்லைங்களா? பின்ன எப்படி எடுத்துக்கலாம்? அதை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. அவருக்கு அங்கே இருக்கிற 2 ஆப்ஷனில் அவர் ஒரு ஆப்ஷன் தான் வந்து சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மறைமுகமாக சொல்கிறேன். ஸோ அதைத்தான் அவர் வந்து அங்கே சூஸ் பண்ணி ஆகணும். அடுத்த ஆப்ஷன் அவர் அங்கே சூஸ் பண்ண முடியாது. அடுத்த ஆப்ஷன் இல்லை நான் என்டர்டைன்மெண்ட் தான் என்னாருன்னா 2வது ஆப்ஷன் அவருக்கு அங்கே இருந்தது நான் சொல்கிறதுக்கு. ஸோ அதை வந்து அவர் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு அவர் ஜெயிச்சேன்னா தோத்தா என்ன, ஒழுக்கம் என்கிட்ட இருந்ததுன்னு அங்கேயே வந்து சொல்லிட்டார். ஓகே. கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா முனியம்மா வந்து ஸ்டார்டிங்லேயே தான் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஹை பிச் கொஞ்சம் அங்கே இருந்ததுன்றதுனால முனியம்மா வந்து இல்லை அவரே வந்து மணிவண்ணன் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாருங்க. ஸோ அந்த இடத்துல வந்து மணிவண்ணன் டவுன் ஆகிறதுனால இவர் சைலண்ட் ஆகிட்டாரு, நம்ம வந்து தீர்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி முனியம்மாவும் சொன்னதுனால நான் வந்து அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போகலை. அதனால ஆமாம். ஓகே. பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா, நிறைய டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன டாஸ்க்காக இருக்கும்? எனக்கு டிஃபிகல்ட் அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு எபிசோடு வரும். ஸோ அது வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா, நான் வந்து என்னோட வளர்ச்சி அப்படின்றது என்னோட தனிப்பட்டனுடைய வளர்ச்சியே வந்து கிடையாது. ஓகே. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொன்னதை வந்து நம்பியிருக்கிறாங்க. அதனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறேன். ஸோ கூட இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே நான் வந்து இழுத்து கீழே தள்ளின மாதிரியான சுச்சுவேஷன் எங்கேயுமே நடந்தது கிடையாது. குரூப் டாஸ்க் வரும்போது எல்லா இடத்துலையுமே நான் மற்றவங்களுக்கு வந்து வழி விட்டு மற்றவங்களுக்கு வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு நான் வந்து சைலண்ட்டாக இருந்திருப்பேனே தவிர அடுத்தவங்களை டாமினேட் பண்ணணும், அடுத்தவங்களை வந்து அங்கேருந்து தப்பாக அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டேன். பெரும்பாலும் எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டேன். நாளைக்கு வரப்போகிற டாஸ்க்லேயே கூட இப்போ சொன்ன மாதிரியான டாஸ்க் தான். இன்னொருத்தரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளணும், வெளியே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி, இல்லை அவங்க கிட்ட இருக்கிறத நம்ம வந்து போடணும் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்குமே தவிர அது என்னோட ஜீன்லேயே வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஓகே. அதனால் அந்த மாதிரியான ஒரு என்கிட்ட, ஏன்னா காமன் மேன் ஷோ போறீங்க, பிக் பாஸ்குள்ள போறீங்க, எல்லாமே இருக்கும் இல்லையா, நீங்க அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டீங்கன்னா அப்போ அதுக்கான தகுதியானவங்களே நீங்க கிடையாது. மேபி மற்றவங்கள வந்து கீழே பிடிச்சி இழுத்து தான் நம்ம வந்து மேலே வரணும், அதுதான் வந்து பிக் பாஸ் அப்படின்றத கூட நான் அந்த மாதிரி ஒன்று தான் அந்த மாதிரி நான் நினைக்கவே கிடையாது. திஸ் இஸ் ரியாலிட்டி ஷோ, கேம் ஷோ. இது வந்து ரியாலிட்டி ஷோ தான், கேம் ஷோ தான். இப்போ நான் வந்து ஆரி இருக்கார் இல்லைங்களா, அவரோட எபிசோட் நான் ஃபுல்லாக வந்து பார்த்ததே கிடையாது. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அவர் வந்து டாஸ்க் அந்த அளவுக்கு விளையாடலைன்னா கூட அவர் நல்லா பேசினார், அதனால தான் வந்து அவர் வின் பண்ணார் அப்படின்றதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நான். பேசியே கொண்டுட்டு போயிடலான்னு, அப்போ விளையாட்டு வேணாம், பேசி எல்லாரையும் கொண்டுட்டு போயிடலாம் மேபி. அதாவது இப்போ எனக்கு இருக்கிறது பார்த்தோன்னாக்கா பேசி தாங்க என்னால் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து போக முடியும். ஸோ கேம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அடுத்தவங்களை வந்து புல்லிங் பண்ணி அடுத்தவங்களை இது பண்ணி அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு விளையாண்டுட்டு வராங்கல்ல, அவங்களாம் என்ன வேஸ்டா? பேச்சு திறமை எல்லாருக்கும் தான் இருக்கும். எல்லாருக்குமே எல்லா திறமை இல்லை இல்லைங்களா? உங்களால் வந்து நல்லா விளையாட முடியுது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து வெல் ஃப்ளெட்ஜாக இருக்கிறீங்க.
இப்போ நான் வந்து பேசி நல்லா வந்து நான் ப்ளே பண்ணி நல்லா வரேன் அப்படின்னா இது என்னோட தனித்திறமை. இது எல்லாரும் இது மக்கள் பார்க்குறாங்க. இதில் யாரு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றத முடிவு பண்ணுறதே மக்கள் தானங்க முடிவு பண்ணுறாங்க. மக்கள் முடிவு பண்றாங்க. பிசிக்கல் டாஸ்க் எல்லா டாஸ்க்குமே மக்கள் பார்க்க தான் செய்றாங்க. நீங்க அந்த இடத்துல ஒரு எஃபர்ட்ஸும் போடாத மாதிரி தெரியுதே. நான் எஃபோர்ட் போடல அப்படின்றத விட என்னோட எஃபோர்ட் வந்து கம்மியா இருந்தது அப்படின்றத வந்து நான் அக்ரி பண்றேன். அது ஏன் கம்மியா இருந்துச்சு? வாய் பேச்சு மட்டும் இருந்தா போதுமா இதுக்கு? காமன் மேன் ஷோலே வர்றதே ரொம்ப கஷ்டம். ஆமா. ஓகேவா? 1000 கணக்கான மக்கள் வர்றாங்க. அதுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க. உங்களோட சான்ஸ் வேற யாருக்காச்சும் போயிருந்தா இந்நேரம் அவங்க உள்ள போயிருப்பாங்கல்ல. அப்படின்னு கிடையாதுங்களே. அப்படின்னு இப்போ எப்படியா இருந்தாலும் வந்து உள்ளே போகிறது அது 3 பேரா 6 பேரா அப்படின்றத வந்து அந்த பேனல் தான் வந்து முடிவு பண்ண போகுது. ஓகேங்களா? இப்போ மற்ற 50 பேர்லேருந்து 3 பேரோ இல்லை 6 பேரோ வெளியே போகிறாங்க அப்படின்னா அப்போ 44 பேர் வந்து வெளியே தானே வர போகிறாங்க. ஓகே, உங்களை மாதிரி பேச்சு திறன் இருந்தால் நான் உள்ள போயிடலாம். அங்கே அவங்க பேச்சு திறமை மட்டுமே பார்க்கலிங்க. இப்போ நான் வந்து அந்த 20 பேர் ஷார்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்து போகிறேன் அப்படின்னா அங்கே என்னோட பேச்சு திறமை மட்டுமே கிடையாது இல்லையா. என்னோட பேக்ரவுண்டு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து நான் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு நான் வந்து வந்திருக்கேன். ஸோ இதெல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் அந்த 20 பேருக்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அது விக்டிம் கார்டு தானே? அது விக்டிம் கார்டுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதை நீங்கள் தான் சொல்கிறீங்க. பின்னாடி என்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்தாங்க, அதனால செலக்ட் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருப்பாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதுவும் ஒரு காரணம் தான். ஓகே, அதனால மட்டும் தானே கிடையாதுங்க. அதுவும் ஒரு காரணம். இல்லை, நீங்கள் பேச்சு திறன்னு சொல்கிறீங்க. பேச்சு திறனால மட்டும் இதை கொண்டுட்டு வரல, என்னோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. மட்டும் இல்லை, அங்கே நான் சொல்லிட்டேனே, அது மட்டும் கிடையாது. அப்போ இந்த 2 இருந்தா போதுமா? இது 2 மட்டுமே. அதாவதுங்க இப்போ மொத்தமே ஸ்ட்ரக்சர்டா இதெல்லாம் தான் வந்து கிரிட்டீரியா அப்படின்றது அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. இப்போ 10 பாயிண்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு 10 பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்த 10 பாயிண்ட் இருக்கிற ஆள் யாருமே கிடையாதுங்களே. இந்த 10 பாயிண்ட்ல ஒரு 3 பாயிண்ட் உங்ககிட்ட இருக்கும், இன்னொரு 3 பாயிண்ட் என்கிட்ட இருக்கும், இன்னொரு 3 பாயிண்ட் இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தானே. இப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான கேட்டகரி, ஒரே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறாங்க அப்படின்னா அது அங்கே போரிங்காக தானே இருக்கும். இப்போ 10 பேர் உள்ள 20 பேர் உள்ள இருக்காங்கன்னா 20 பேருமே பாட்டு பாடுறவங்க இருக்காங்க, எப்படி இருக்கும்? 20 பேருமே டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, எப்படி இருக்கும்? ஒருத்தர் பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க இருக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க இருக்கணும், ஒருத்தர் இந்த மாதிரி வந்து மல்டிபிள் ஸ்கில்லா கொண்ட மொத்த பேருமே உள்ள இருக்கும்போது தான் அந்த ஷோவே வந்து அங்கே நல்லா இருக்குங்க. நீங்கள் 10 பேருமே வந்து பாட்டு பாடுறவங்க உள்ள இருக்காங்க அப்படின்னா அது வந்து பிக் பாஸ் கிடையாது, அது வந்து ஒரு பாட்டு நிகழ்ச்சி தான். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து என்ன ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கான காரணம் எதுவாக இருக்கலாம்? எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ராங்காக வந்திருக்கான் அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கலாம். நீங்களே சொல்லிக்கலாம். மேபி இது இருக்கலாம் அப்படின்றத நான் நம்புகிறேன். அவங்க எதை வச்சு எடுத்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓகேங்களா? என்கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது, என்கிட்ட எதெல்லாம் வந்து முடியும்ன்றதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்து தான் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக என்னை உள்ளே எடுத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன், நான் நம்புகிறேன். ராஜபாளையம் சிநேகிதிகளின் சங்கமம் குமுதம் ஆஹா கொண்டாட்டம் 2026 ராஜபாளையம். உடனே முன்பதிவு செய்ய QR கோடை ஸ்கேன் செய்யவும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.